என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதுல எந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இப்போ எதுக்காக நான் ஃபார்முலா சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கொஸ்டின்ல ஃபார்முலாவே கேட்டாங்கன்னா வேற வழி இல்லை, நம்ம ஃபார்முலா எழுதி ஆகணும். அதுக்காக ஃபார்முலா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே, வட்டின்னு வந்துட்டாலே, பி அப்படிங்கிறது அசல், பிரின்சிபல் அமௌண்ட் அசல், ஆர் அப்படின்னா வட்டி வீதம், சரிங்களா? தென் என் அப்படின்னா காலம். இது 3 தான் நம்மளால டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ இதுல சிஐ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டியை பொறுத்தவரை இதுல பாத்தீங்கன்னா டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 3 டைப் தான். இதுல உள்ள இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ காலத்தை பொறுத்து 3ஆ பிரிப்போம். அதாவது கூட்டு வட்டினா ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 100 ரூபாய் வரும். இதை நான் வருஷம் கால்குலேட் பண்றேன்னா, ஏன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூடும்ல. ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 ரூபாய், 2வது வருஷம் 1100, அப்புறம் 110 ரூபா சேர்ந்தா 1210. இது வருஷம் கூடுதா, இல்ல 6 மாசத்துக்கு ஒன் டைம் கூட்டுறோமா, இல்ல 3 மாசத்துக்கு ஒன் டைம் கூட்டுறோமா, இதை பொறுத்து ஒரு 3 மாடலா பிரிப்போம். ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை, இயர்லி ஒன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும், இயர்லி ஒன்ஸ் ஒன்னாவது. செகண்ட் ஒன் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், 3வது குவார்டர்லி ஒன்ஸ், குவார்டர் இயர்லி ஒன்ஸ், காலாண்டுக்கு ஒரு முறை, சரிங்களா? இந்த மாதிரி 3ஆ பிரிக்க போறோம். ஸோ இப்போ 3க்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஃபார்முலாவோட பார்க்க போறீங்க. இப்போ இயர்லி ஒன்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்லி ஒன்ஸுக்கு என்ன ஃபார்முலான்றதை நோட் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ், அது மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஆண்டுக்கு ஒரு முறையில எதுவுமே கொடுக்காமலே இருந்தாலும் அதை நம்ம என்னவா எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா
நம்ம படிக்கக்கூடிய ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனி ஃபார்முலா படிக்கப்பட்டீங்க. A ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் n. இதுதான் நீங்க ஜென்ரலா படிக்கிற ஃபார்முலா. இது வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இதுல CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு தேவைன்னா ஏல இருந்து P கழிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ இந்த டோட்டல் ஃபார்முலால P மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனி ஃபார்முலாலாம் வந்து படிக்க போறது கிடையாது. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலால இருந்து நீங்க மைனஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது ஹாஃப் இயர்லி ஒன்ஸ். ஹாஃப் இயர்லி அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஃபார்முலாவா கேட்கிறப்ப உங்களுக்கு புரியும். அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா A ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R பை 2. அது 2 இன்டூ 100 சேர்ந்து 200 மாறிடும். பவர் 2n. இது அரை ஆண்டுக்கு ஒரு முறை. தென் காலாண்டிற்கு ஒரு முறை, குவார்டர்லி ஒன்ஸ். காலாண்டிற்கு ஒரு முறை. அப்ப A ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R பை 400 ஹோல் பவர் 4n. சரிங்களா? இது காலாண்டுக்கு ஒரு முறை. இது இல்லாம தனித்தனி இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறுது. இது ஒரே இன்ட்ரெஸ்ட் பட் காலாண்டு. ஒரு வருஷம் 2%, அடுத்த வருஷம் 3%, அடுத்த வருஷம் 4%. இந்த மாதிரி வட்டி வீதம் மாறினால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வட்டி வீதம் மாறினால் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா A ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R1 டிவைடட் பை 100 மொதல் வட்டி வீதம் ஃபர்ஸ்ட் இயர்ல. அடுத்து 1 பிளஸ் R2 டிவைடட் பை 100 ரெண்டாவது வருஷம். மூணாவது வருஷம் 1 பிளஸ் R3 டிவைடட் பை 100. இந்த மாதிரி வேரி ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு 4 ஃபார்முலா நமக்கு படிக்க வேண்டியது இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்முலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுவோமானா இதில் ஒரு ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தர மெத்தட் வேற. டோட்டலாக ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன்ல இருந்து எப்படி போகலாம். சரிங்களா? ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். இந்த வீடியோவில் வந்து நான் கொஸ்டின்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பருக்குள்ள போக போறது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் சொல்லித்தரேன். 10 கொஸ்டினுமே இந்த மாதிரி எல்லா மாடலும் கவர் ஆகிற மாதிரி சொல்றேன். அது பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஈஸியாக பண்ணலாம். எப்பவுமே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸை 2 ஆங்கிள் யோசிக்கணும். ஒன்று வந்து ப்ரொசீஜர், ரெண்டாவது கால்குலேஷன். ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஸ்டெப்பு. இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன. ஸ்டெப்பை பணப்படம் பண்ணும்போது கால்குலேஷன் பெருசா இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெப்பு சரி ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே கிடைக்கும். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற மாடல் இயர்லி ஒன்ஸ், ஆண்டிற்கு ஒரு முறை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையா கவனிங்க, அதுக்கப்புறம் எழுதுங்க. ஆண்டிற்கு ஒரு முறை, அதாவது இயர்லி ஒன்ஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். இப்படி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. சரிங்களா? நான் சொல்லும் போது புதுசா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் 2 வருஷம் சொல்றாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை சைக்கிள், 2 வருஷம் இருக்கா, வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப 2 வருஷம் அப்படின்னா சைக்கிள் 1 சைக்கிள் 2. இதை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். என்ன சைக்கிள் 1 சைக்கிள் 2 அப்படின்னா 2 வருஷம். ஒரு வருஷம்ன்றது ஒரு சைக்கிள். இப்போ 10,000 ரூபாயில 10% எவ்வளோ? இப்போ 1 இயர் அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. 10,000 ரூபாயில 10% எவ்வளோ? 1000 ரூபாய். இது சைக்கிள் 1. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். இது சைக்கிள் 1. சைக்கிள் 2 என்ன அப்படின்னா இந்த 10,000 ரூபாயை அப்படியே கீழே இறக்கிடணும். சாரி, இந்த 1000 ரூபாயை அப்படியே டவுன்வர்ட்ஸ் கீழே இறக்கிட்டு இந்த 1000 ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ், 10% இருக்கா, மறுபடியும் 10% பார்க்கணும். என்ன பண்றோன்றது கிளியரா புரிஞ்சுக்கணும். 10% பார்த்தா எவ்வளவு வரும்? 100 ரூபாய். இப்போ டோட்டல் அமௌண்ட் 2100 ரூபாய். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சதா? அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம் கொடுத்துட்டாங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். இதை வந்து நம்ம சைக்கிள் 1 சைக்கிள் 2 பிரிக்கிறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு வருஷம் தான் ஒரு சைக்கிள். அப்ப 2 சைக்கிள். அப்ப சைக்கிள் 1 என்னன்னா 10,000 ரூபாயில 10% எவ்வளவு? ஒரு 0 கேன்சல் பண்ணா 1000 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். ரெண்டாவது சைக்கிள் இந்த 1000 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த 1000 ரூபாயில 10% எவ்வளோன்னு பார்க்கணும். 1000 ரூபாயில 10% 100 ரூபாய். அப்ப டோட்டலா 2100 ரூபாய். இதுதான் வேல்யூ. இப்போ இதுல நமக்கு இன்னொரு மாடல் கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இந்த வந்திருக்க வேல்யூல இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, வரிசை, இதை தனியா கட் பண்ணி எடுத்தோம்னா இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர். இது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு ட்ரையாங்கிளா எடுக்கணும். எல்லா கொஸ்டினும் நிறைய கொஸ்டின் பண்ணுவேன். 10 கொஸ்டின் பண்ணுவேன். ஃப்ளோவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த கட் பண்ணி எடுக்கிறோம்ல,
இந்த வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு மாடல் சரிங்களா. இந்த மாடலை கத்துக்கிட்டா 2 டைப் ஆன்சர் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இந்த மாடலை கத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ இதுல ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 100 ரூபாய், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 2100 ரூபாய். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்க, இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் 2000 ரூபான்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதே 2 வருஷம் 2 இயர்ஸ் சரிங்களா. அப்ப 2 வருஷம் அப்படின்னா ஆண்டிற்கு ஒரு முறைனா சைக்கிள் என்ன பண்ணும், 2 சைக்கிளா பிரிப்போமா, சைக்கிள் 1 சைக்கிள் 2. முதல் ப்ரொசீஜரை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க, அதான் இப்போ ஃபர்ஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, சைக்கிள் 1 ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில 5% எவ்வளோ, 2000 ரூபாயில 10% 200 ரூபாய், அப்ப 5% 100 ரூபாய். சூப்பர், ஃபர்ஸ்ட் 100 ரூபாய். ஓகே, சைக்கிள் 2 அப்ப என்ன பண்ணணும், அடுத்து 100 ரூபாய ஃபர்ஸ்ட் அப்படியே என்ன பண்ணிடணும், கீழே இறக்கிடணும். அதான் நீங்க பண்ணிருக்கோம், அப்படியே கீழே இறக்கிட்டோம். அடுத்து 100 ரூபாயில 5% எவ்வளோ, 100 ரூபாயில 5% 5 ரூபாய், ஏன்னா 10% 10 ரூபாய், 5% 5 ரூபாய். இப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலா எவ்வளவு வரும், 205 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு என்னது, சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 5 ரூபாய். கான்செப்ட் புரியுதா, இவ்வளவுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா அந்த 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறது 2500 ரூபாயா மாறும், 25000 ரூபாயா மாறும், 27000 ரூபாயா மாறும். அப்படி மாறுறப்போ நம்பர் மாறும், அவ்வளவுதான். ப்ரொசீஜரை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும், அதான் என்னோட தாட். இதுதான் வந்து ஒரு மேக்ஸ் கத்துக்கிடக்கூடிய முறை. நீங்க டைரக்டா வந்து நான் எடுத்த உடனே 2000 ரூபாய் கொடுக்காம 257 ரூபா 50 பைசா அப்படின்னு கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதை யோசிப்பீங்களா இல்ல அந்த ஸ்டெப்பை யோசிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க சரிங்களா. நான் திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின் நான் சொல்றதை தாண்டி கண்டிப்பா வராது சரிங்களா. அது மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சில பேர் யோசிப்பீங்க, எத்தனை வருஷம், நம்ம 2 வருஷம் பாக்குறோமே 3 வருஷம் பாக்குறோமே, சத்தியமா 3 வருஷம் தாண்டி கொஸ்டின் வராது, எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டேன். ஒரே ஒரு டைம் 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம், அதுவும் இப்ப இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா. இப்பக்குள்ள நம்ம ஸ்கூல் புக்ல எடுத்து பார்த்தாலுமே சரி 3 சைக்கிளுக்கு மேல கொஸ்டினே கிடையாது சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துருக்கோம், அதையும் கூட எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்படியே நான் சொல்ல சால்வ் பண்ணிட்டே வாங்க. 2 கொஸ்டின் பார்த்துருக்கோமா, ஒரு 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். 3வது கொஸ்டின் பாருங்க ப்ராக்டிஸ் பண்றதுல. கொஸ்டின் நம்பர் 3, இதே 1 இயர்லயே பார்ப்போம். ஒரு சைக்கிள் 1 இயர். இப்போ வந்து பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 5000 ரூபாய் இல்ல 50000 ரூபாய் எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. பிரின்சிபல் அமௌண்ட் 50000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20%. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ். இப்போ நான் போடுறேன் 3 சைக்கிள் சரிங்களா. பட் இதுல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்னா இயர்லி ஒன்ஸ், வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்படி எடுத்தீங்கன்னா எத்தனை சைக்கிள் வரும், சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா கவனிக்கணும். சைக்கிள் 1 என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 50000 ரூபாய் இருக்கு, 50000 ரூபாய் 10% எவ்வளோ, 5000 ரூபாய். அப்ப 20% எவ்வளோ, 10000 ரூபாய். அப்படியே டபுள் ஆகணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல 10000 ரூபாய். 2வது வருஷம் இந்த 10000 ரூபாய் அப்படியே கீழே இருக்குமா, இந்த 10000 ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ் பார்ப்போம், அடுத்து 20%. 10000 ரூபாயில 10% எவ்வளோ, 1000 ரூபாய். அப்ப 20% 2000 ரூபாய். ஓகே, 2000 ரூபாய். இது வரை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 3வது சைக்கிள் வரும்போது என்ன பண்ணணும்னா, எந்த 2 சைக்கிள் மேல இறக்கணுமோ அது அப்படியே கீழே டவுன்வர்ட்ஸ். இங்க 10000 ரூபாய் அப்படியே கீழே இறக்கணும். அடுத்து என்ன இருக்கீங்க, 2000 ரூபாய் இருக்கா, அதையும் அப்படியே கீழே இறக்கிடணும். அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். இங்க ஒரு நம்பரை கீழே இறக்கிட்டு அதுக்கு 10% 20% பார்த்தோமா, இங்க 2 நம்பரை கீழே இறக்கிருக்கோம்ல, அப்போ 2க்குமே 20% பார்க்கணும், இதுக்கும் 20% பார்க்கணும், இதுக்கும் 20% பார்க்கணும். அது புரியுதான்னு பாருங்க. எதை கீழே இறக்கணுமோ அதுக்கெல்லாம் 20%. இப்ப பார்த்தா என்ன வரும், இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் அந்த ஆரோ மார்க். இதெல்லாம் ஆரோ மார்க்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இந்த 10000க்கு 20% பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, மறுபடியும் 2000 ரூபாய் தானே வரும். 10% 1000 ரூபாய்னா 2000 ரூபாய். இந்த 2000த்துல 10% எவ்வளோ, 200 ரூபாய். அப்ப 20% எவ்வளோ, 400 ரூபாய். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல மொத்தமா கூட்டணும். 10000, 20000, 30000, 32, 34, 36. ஆன்சர் 36400 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னா 36400 ரூபாய். இதுல தனி வட்டி மட்டும் அப்படின்னா எதை கட் பண்ணி எடுக்கலாம், இந்த பாக்ஸ் 30000 ரூபாய் தனி வட்டி. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் இந்த முக்கோணம். அதை தவிர மற்ற எல்லாமே மிச்சம் இருக்க அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் எவ்வளவு வருது, 6400 ரூபாய் வருதா. இவ்வளவுதான் லாஜிக். கொஸ்டின் நம்பர் 3 புரிஞ்சதா, பாத்துக்கோங்க.
கண்டிப்பா புரியும், பொறுமையா கவனிங்க. புரியலன்னா மறுபடியும் பேக் போய் கூட பாருங்க, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்லி ஒன்ஸ் முடிப்போம், அடுத்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், குவார்டர்லி ஒன்ஸ். அதுலயே ரெண்டு கொஸ்டின் சொல்றேன் இதே மாதிரி. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதே நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒரு கோட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இயர்லி ஒன்ஸ் கொஸ்டின்லயே பாருங்க, 4வது கொஸ்டின். இந்த இயர்லி ஒன்ஸ் கொஸ்டின்லயே பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1.5 இயர்ஸ். சரிங்களா? 1.5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதுல இப்ப என்ன கொடுக்கல கொஸ்டின்ல, எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்றாங்க, ஹாஃப் இயர்லியா குவார்டர்லியான்னு கொடுக்கல. அப்ப நம்ம இது என்னவா எடுக்கணும், எதுவும் கொடுக்கலைன்னா இயர்லி ஒன்ஸ், வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி சைக்கிள் வேல்யூ போடணும் நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான், ஆனா எத்தனை வருஷம் டோட்டலா கேட்டிருக்காங்க, 1.5 வருஷம். அப்போ சைக்கிள் 1 அப்படியே எழுதணும், சைக்கிள் 2 பாதியாக்கி எழுதணும். சரியா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, சைக்கிள் 1 20,000த்துல 10% எவ்வளோ, 2,000. 5% எவ்வளோ, ஒரு 1000 கூட்டினா 3,000. ஓகே, 3,000. இப்போ இந்த 3,000 ரூபாய் என்ன பண்ணுவோம், போது அப்படியே கீழே இறக்குங்க. ஃபர்ஸ்ட் 3,000 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிட்டு 3,000 ரூபாயில 10% எவ்வளோ, 300. 5% எவ்வளோ, 150. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ, 450. அப்போ 15% 450. ஆனா நமக்கு இந்த வேல்யூ அப்படியே வேணுமா, இங்க முன்னாடி பாருங்க by 2 போடணும்ல. அப்ப இதுல பாதி எவ்வளோ, 1,500. இதுல பாதி எவ்வளோ, 225 ரூபாய். ஓகே, இப்போ ஃபுல்லா கூட்டினா என்ன ஆகுதுன்னு பாருங்க, 3,000, 4,500, 4,725 ரூபாய் அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் 1.5 வருஷத்துக்கு 225 ரூபாய். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபார்முலா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஃபார்முலா இருக்கும் டிஃபரன்ஸுக்கு, 3 வருஷத்துக்கு ஃபார்முலா இருக்கும், 1.5 வருஷத்துக்குலாம் ஃபார்முலா கிடையாது. அப்போ 1.5 வருஷத்துக்குலாம் இந்த மெத்தட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒரே மெத்தட்ல 2 ஆன்சர் கிடைக்குது நமக்கு, 2 வகையான கொஸ்டின். நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கான்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு இந்த ஒரே மெத்தட்ல இந்த முக்கோணம் தான். சரியா? இப்போ எடுத்து எழுதிக்கிறீங்களா? இப்போ இந்த மாதிரி டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த செவ்வகத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இந்த முக்கோணத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சர் டிஃபரன்ஸ், வித்தியாசம். இந்த செவ்வகத்திலையும் இந்த முக்கோணத்திலையும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது முதல்ல தெரியணும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம பண்ண டயக்ராம் ஷேப்ல. ஸோ இந்த மாதிரியே எல்லா கொஸ்டினும் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணலாம், பண்ண முடியாமலாம் கிடையாது. எல்லா கொஸ்டினும் இப்படியே பண்ணலாம். பட் நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கிற வேவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி கேட்டா அப்போ ஆப்ஷன்ல இருந்து வரும்போது எப்படி வரலாம் அதை யோசிக்கணும். இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பாருங்க, கண்டிப்பா 30,000க்கு மேல தானே வருது. இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக். இப்போ நார்மலா வந்து 50,000த்துல 20% எவ்வளோ, 10% வந்து 5,000, 20% 10,000. ஒரு வருஷத்துக்கு 10,000. அப்போ 3 வருஷத்துக்கு 30,000க்கு மேல வரும். அது தெரியணும். 30,000னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு மேல தானே வரும். அப்போ அந்த அப்ராக்சிமேட் கால்குலேஷன் வச்சு ஆப்ஷன்ல இருந்து எடுக்கலாம் ஈஸியா. அது நம்ம போக போக நம்ம ஐடியா பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டின் பாக்குறப்போ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 4 கொஸ்டின் புரியணும். இப்போ இன்னும் பாருங்க, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒருவேளை கொஸ்டின் இதுதான், இந்த 4வது கொஸ்டின் இருக்குல்ல, இங்க கவனிங்க. இந்த கொஸ்டினை ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்னு கொடுக்குறாங்க. ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், அரை ஆண்டிற்கு ஒரு முறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாஃப் இயர்லி ஒன்ஸ். இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க சில பேர். இயர்லி ஒன்ஸ்னா நம்ம நார்மலா பண்ணிடுவோம். ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கு, 20,000. அதை மாறாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஹாஃப் இயர் அப்படின்னா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி ஆக்கணும். அதான் ஹாஃப் இயர். அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு, 15 இருக்கா. அப்ப அதுல பாதி எவ்வளோ, 7.5%. சரியா? இது ஒரு மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் சைக்கிள் வேல்யூ எழுதணும். இங்க நல்லா பாருங்க, இங்க வந்து ஒரு வருஷம் ஒரு சைக்கிள். இயர்லி ஒன்ஸ்னா ஒரு வருஷம் தான் ஒரு சைக்கிள். அடுத்த அரை வருஷத்தை என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துல பாதியாவது எடுக்கணும். ஆனா அங்க ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்னா ஒரு சைக்கிள் ஈக்குவல் டு எவ்வளவு நாள், 6 மந்த். அதான கொடுத்துருக்காங்க ஹாஃப் இயர்லின்னு சொல்லி. ஒரு சைக்கிள் 6 மந்த். அப்ப 1.5 வருஷத்துக்கு எத்தனை சைக்கிள் வரும், 3 சைக்கிள் வரும்ல, 6 மாசமா. அப்ப இங்க வந்து சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3, இந்த மாதிரி 3 வேல்யூ வரும். இதுதான் நமக்கு புரியணும். கொஸ்டின் இயர்லியா இருந்தா எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்க, ஹாஃப் இயர்லியா இருந்தா மாறுது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, 20,000 ரூபாய் இருக்கா, 20,000 ரூபாயில நம்ம லாஜிக்கலா பண்ணுவோம். 10% எவ்வளவு நார்மலா, அப்படி பாதி ஆகிட்டே வந்து ஆன்சர் வந்துடும்ல. 10% 20,000 ரூபாய். 5% எவ்வளோ, 10% 2,000 ரூபாய். 5% 1,000 ரூபாய். அப்ப 2.5% ஒரு 500 ரூபாய். அப்ப 1,500 கூட்டினா 1,500 ரூபாய். 7.5% வந்துருச்சா.
இப்போ என்ன பண்ண புரிஞ்சுச்சா? இதுல 10% 2000 ரூபாய், இதுல பாதி தானே 5% 1000 ரூபாய், நமக்கு 7.5 தானே வேணும். 5ல பாதி எவ்வளோ? 2.5, 2 கூட்டினா 7.5 ஆச்சுல்ல, அப்போ 1500 ரூபாய். இப்போ என்ன பண்றோம், இந்த 1500 அப்படியே கீழே இருக்கிறோம். இந்த 1500ல 10% எவ்வளோ? 150. அப்ப 5% எவ்வளோ? 75. 5ல பாதி எவ்வளோ? 37.5. 75ஐயும் 37.5ஐயும் கூட்டினா எவ்வளோ? 75 + 30 105 பிளஸ் ஒரு 7.5 112.5. ஓகே, இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். இப்போ இந்த 1500 என்ன பண்ணலாம், அப்படியே கீழே இறக்கலாம். இந்த 112.5 அப்படியே கீழே இறக்கிடலாம். இப்போ இந்த 1500ல மறுபடியும் எவ்வளவு பார்க்கணும்? 7.5. அப்ப கண்டிப்பா என்னதான் வரும்? இந்த 112.5 தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இப்போ இதுல 7.5 கேக்குறாங்களா? இதுல 10% எவ்வளவுன்னு பாருங்க, 11.25. சரிங்களா? 10%. அப்ப 5% பிரிக்கணும். 11 ரூபாய் 25 பைசா. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி ரெண்டா பிரிக்கலாம்? 10 ரூபாய் அப்படின்னா 5 ரூபாயா பிரிக்கலாம். சரிங்களா? 1.25 அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 62.5. 125ல பாதி எவ்வளோ? 125ல பாதி 62.5, 5.625. ஓகே, இது நம்ம போட தான் ஒர்க் அவுட் பண்ண தான் வரும். நான் அந்த 11 ரூபாயில 10 ரூபாய் எடுத்துட்டேன், பாதி 5 ரூபாய். இந்த 1 அங்க வந்தா 125 பைசா, அதுல பாதி 65 பைசா. ஓகேங்களா? 625 பைசா. சோ இப்போ இந்த 5 ரூபாயில பாதி எவ்வளோ? 2000 ரூபாய் வருமா? 2000 ரூபாய் வரும். இப்ப அப்படியே பாதி ஆகுங்களேன். 56ல பாதி எவ்வளோ? 28,125 வரும். கரெக்டா? இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இப்போ இது நமக்கு 10%னா இதெல்லாம் மைண்ட்ல பண்ணணுமா? ஸ்பீடா பண்ணணும். நான் போக போக கொண்டு வந்துருவேன். நீங்க கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 7.5% வருதா? கூட்டினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க வந்து 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 5, 7, 3, 14க்கு 4, மிச்சம் 1, இப்போ 8. அப்போ இதோட ஆன்சர் 8. இதெல்லாம் மைண்ட்ல பண்ணணும். 4, 3, 7, 5. கொஸ்டின் ஆன்சர் பெருசா இருக்கும், நம்ம கால்குலேஷன் ரொம்ப சின்னது. கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா. சரியா? இப்போ இதுல பாருங்க ஆன்சர் என்ன வரும். ஃபுல்லா கூட்டினா 1500 1500 1500 4500. சரிங்களா? 12 100 100 100 300 336 பிளஸ் 337.5. ஓகேவா? பிளஸ் 8.4375. சிம்பிளா இருக்கா? கூட்டி பாருங்க. ஏன்னா நம்ம நார்மலா பவர்ல போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசு, இது நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இது கூட இது முதல் பெரிய நம்பர்லாம் கூட்டுங்க. இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இங்க என்னாச்சு? 8 இது கூட கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 37 45,000. அப்போ 4845 ரூபாய் 93.75 பைசா. 93.75. ஓகே, இதுதான் ஆன்சர்மா. இப்போ இது வந்து நான் எக்ஸாக்டா புக்ல இருக்க நம்பர் கிடையாது. இப்போ நம்மளா சும்மா எடுத்த நம்பர்ல எவ்வளவு பெரிய ஆன்சர் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும் இந்த மெத்தட்ல. நான் ஃபார்முலாவுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? பட் நம்ம புக் எடுத்து பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நான் சொல்லியிருக்கதே வந்து ஹையஸ்ட் வே. இவ்வளவு பெரிய நம்பர்லாம் கூட வரல, நமக்கு இதை விட ரொம்ப சிம்பிளா வந்திருக்கும். கொஸ்டின்ல சால்வ் பண்றப்ப புரியும். இது நான் சிம்பிளா உங்களுக்காக எடுத்த நம்பர். சரிங்களா? இப்போ ஹாஃப் இயர்லிலேயே சிம்பிளா சொல்றேன். இன்னும் 2 கொஸ்டின் சொல்றேன், உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா? 5வது கொஸ்டின் பாருங்க. ஹாஃப் இயர்லில கொஸ்டின் நம்பர் 5 சிம்பிளாவே எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 10,000. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 to 15% எடுத்துக்கலாமா? 20% எடுத்துக்கலாம். ஏன்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேஷன் அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா சம்மும் பண்ணுவீங்க. சரிங்களா? 3 வீடியோ தெளிவா முடிக்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணுங்க. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1.5 years அப்படின்னு சொல்றாங்க. 1.5 years. கொஸ்டின் வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், அரை ஆண்டிற்கு ஒரு முறை. அப்ப இங்க எத்தனை சைக்கிள் வரும்? சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. ஏன்னா அரை ஆண்டுன்னு சொல்றப்போ 1.5 வருஷம்னா 3 சைக்கிள் ஆயிரும், 6 மாசம். அப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிள் இந்த இடத்துல நம்ம எதை மாத்தணும்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி மாத்தணும்? R/2 ஆக்கணும்ல. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 10 தான். 5 எடுக்கக்கூடாது, 20 எடுக்கக்கூடாதுல்ல. ஏன்னா ஹாஃப் இயர்லின்னு சொன்னதுனால இதை பாதி ஆக்கணும். சைக்கிளை 3ஆ மாத்தியாச்சு. இப்போ 2 தான் சேஞ்ச். அதுக்கப்புறம் நார்மலா 10,000ல 10% எவ்வளோமா? 1000 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். 2வது வருஷம் வரும்போது 1000ல 10, 1000 அப்படியே கீழே இறக்கிடுவோமா? 1000ல 10% எவ்வளோ? 100 ரூபாய். இது 2வது சைக்கிள். 3வது சைக்கிள் வந்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படியே கீழே இருக்கும், 100 ரூபாய் அப்படியே கீழே இருக்கும். 1000 ரூபாயில 10% எவ்வளோ? 100 ரூபாயில 10% எவ்வளோ? 10 ரூபாய். மொத்தமா கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 3310 ரூபாய். பட் இதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு என்னன்னு தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த 2வது இருக்கிற ட்ரையாங்கிள் சிம்பிளுக்கும் டிஃபரெண்ட் காம்பவுண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஒருவேளை சிம்பிள் காம்பவுண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 330 ரூபாய் ஆன்சர். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இவ்வளவுதான் வே, சிம்பிள் வே. சரி, இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்றேன். குவார்டர்லி ஒன்ஸ். இதே ஃபார்மெட்ல அப்படியே குவார்டர்லியா மாத்துவோம்.
சரிங்களா. பட் குவார்டர்லியை பொறுத்தவரை அதிகபட்சமே 3 சைக்கிள், 9 மாசத்துக்கு மேலே கேட்க மாட்டாங்க. 1 இயர் கூட இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, கேட்க போறதும் கிடையாது. அதனால நீங்க நான் சொல்றதை தாண்டி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிச்சீங்கன்னா எக்ஸாம் டஃபா தான் இருக்கும். நான் சொல்றதை அப்படியே பார்த்துட்டு போங்க. 25க்கு 25 நான் கேரண்டி கண்டிப்பா வராது. சரிங்களா, ஷுவரா சொல்றேன். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வராது. வேற தாட் உங்களுக்கு வேணா, நான் சொல்றதை மட்டும் பாருங்க போதும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபாய். கொஸ்டின் பார்த்துக்கோங்க. முத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படியே இருக்கட்டும். சரிங்களா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மந்த். கண்டிப்பா காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டா உங்களுக்கு பெரிய கொஸ்டினே 9 மாசம் தான். ஆனா இங்க கொஸ்டின் என்ன கொடுப்பாங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ், தமிழ்ல காலாண்டிற்கு ஒரு முறை. ஓகே, காலாண்டிற்கு ஒரு முறை. அப்ப காலாண்டிற்கு ஒரு முறைனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா R/4 மாறும். அங்க ஆஃப் இயர்லினா பாதி ஆகணும்ல, குவார்டர்லினா by 4. அப்ப 20% by 4 போட்டா எவ்வளவு வருது? ஆன்சர் 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 months இருக்கு இல்லைங்களா. அப்ப இதை சைக்கிள் வேல்யூ பிரிச்சா எத்தனை சைக்கிள் வரும்? குவார்டர்லினா ஒரு குவார்டர்லிங்கிறது எத்தனை மந்த்? 3 மாசம். அப்போ 9 மாசம் எத்தனையா பிரிக்கலாம்? 3 சைக்கிள். சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. ஓகே, இப்போ கால்குலேட் பண்ணுங்க. சைக்கிள் 1 வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000த்துல எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு இப்போ வேணும்? 5 தான், 20 கிடையாதுல்ல, ஏன்னா காலாண்டு மாத்தியாச்சு. அப்போ 10,000த்துல 10% எவ்வளோ? 1000 ரூபாய். அப்போ 5% 500 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். செகண்ட் சைக்கிள் 500 ரூபாய் அப்படியே கீழே இறக்கலாமா? 500 ரூபாயில 10% எவ்வளோ? 50 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ? 25 ரூபாயா? சூப்பர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 500 ரூபாய் அப்படியே கீழே இருக்குங்க. இந்த 25 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிட்டு 500 ரூபாயில 10% எவ்வளோ? 50 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ? கண்டிப்பா 25 ரூபாய் தான் வரும். 25 ரூபாயில 10% எவ்வளோ? 2000 ரூபாய். அப்ப 5% எவ்வளோ? 1 ரூபாய் 75 பைசாவா? 2000 ரூபாயில பாதி எவ்வளோ? 2 ரூபாயில பாதி 1 ரூபாய், 50 பைசால பாதி 25 பைசா. 1 ரூபாய் 25 பைசா. ஓகே, இப்போ டோட்டல் ஆன்சர் என்ன வருது? உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 1500 1576.25 கூட்டி எழுதியாச்சு. சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 76.25. ஓகே, இவ்வளவுதான். இப்போ குவார்டர்லயும் பார்த்தாச்சு, ஹாஃப் இயர்லயும் பார்த்தாச்சு, இயர்லயும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இதுக்கு மேல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்த ஐடியாலஜியை பாருங்க. இயர்லி ஒன்ஸ், ஆண்டிற்கு ஒரு முறை. நம்ம அதானே பார்த்துருக்கோம், ஆண்டிற்கு ஒரு முறை. இது ஃபர்ஸ்ட் மாடல். சரிங்களா. ரெண்டாவது அரை ஆண்டிற்கு ஒரு முறை. மூணாவது காலாண்டு. இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது பிரின்சிபல் கொடுக்காம இருந்தா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம இருந்தா, எண்ணும் எம்மும் கொடுத்தா, இது அடுத்த மாடல். அடுத்து பார்ப்போம். சரிங்களா. அதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃபரன்ஸ். இதை நம்ம இந்த மெத்தட்ல பண்ணும் போதே ஆன்சர் கிடைச்சிரும். இது இல்லாம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது PR²/100² ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டிஃபரன்ஸ் ஃபார் 2 இயர்ஸ்க்கு. சரிங்களா. இதே மாதிரி டிஃபரன்ஸ் ஃபார் 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா PR²/100³ 300+R ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதை நான் பின்னாடி பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா இவ்வளவு மெத்தட் இருக்கு. இதுல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா இதுனா, இதெல்லாம் ஒரு மெத்தட் தான், அப்படியே எழுதிக்கலாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஆண்டிற்கு ஒரு முறை, அரை ஆண்டிற்கு ஒரு முறை, காலாண்டிற்கு ஒரு முறை. இதுல நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இங்க R வேல்யூ அப்படியே போடணும், இங்க R பாதி ஆக்கணும், இங்க R by 4 ஆக்கணும். இது மட்டும் தான். இது 3லையும் சேஞ்ச் 1. சரிங்களா. இப்போ ஒரு வருஷம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், 1 இயர் அப்படிங்கிறது இங்க ஒரு சைக்கிள். சரிங்களா. இங்க 2 சைக்கிள், இங்க 4 சைக்கிள். ஒரு வருஷம் 4 சைக்கிள். சரிங்களா. இங்க ஒரு சைக்கிளோட வேல்யூ 1 இயர். சரிங்களா. இங்க ஒரு சைக்கிளோட வேல்யூ 6 மாசம். அரை ஆண்டுன்னு சொல்றப்போ ஒரு சைக்கிள் 6 மாசம். இங்க ஒரு சைக்கிளோட வேல்யூ 4 மாசம். இவ்வளவுதான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியணும். இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் சரி சைக்கிள் வேல்யூ எடுத்து எழுதிட்டு சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3 பிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வருமோ எழுதுறீங்க. அதே வேல்யூ என்ன பண்றோம், அப்படியே கீழே இறக்கிட்டு அதுல சேம் பர்சன்டேஜ் வருது Y. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றது, எக்ஸையும் ஒய்யும் அப்படியே கீழே இருக்கிறோம். எக்ஸோட ஆன்சர் இங்க வருது. இப்போ ஒரு Z வருதுன்னு வைங்களேன், இங்க கண்டிப்பா என்ன ஆன்சரா வரும், இந்த எக்ஸ் ஒய் இங்க என்ன இறக்கிருக்கோமோ அதே தான் இங்கேயும் வரும். கண்டிப்பா இது வரைக்கும் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. அடுத்து இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க Z வருதுன்னு வைங்க. ஃபுல்லா கூட்டணும். சரிங்களா. இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ஐடியாலஜியா சொல்றேன், கால்குலேஷனா சொல்லல, ஒரு ஐடியா. இதுதான் உங்களுக்கான கான்செப்ட்.
ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ரோவை ஃபுல்லா கூட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதை தாண்டி மற்றதை ஃபுல்லா கூட்டினீங்கன்னா டிஃபரன்ஸ். இவ்வளவுதான் ஃபுல் கான்செப்டே. சரிங்களா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த பிரின்சிபல் கொடுக்காம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்? இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்? இல்லை பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்? இதெல்லாம் நான் உள்ள சொல்றேன். சரிங்களா? பேசிக் கிளாஸ் இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீடியோ இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அதை முடிக்கும் போதே உங்களுக்கு 100% 100% ஒரு மிஸ்டேக் கூட வராது, ஒரு டவுட் கூட இருக்காது, கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கு பிஒய்க்கு பண்ணுவோம். பண்ணோம்னா உங்களுக்கு 4 மார்க்ல இருந்து 5 மார்க் கன்ஃபார்ம். 5 மார்க் இந்த கொஸ்டின்ல வரப்போகுது, வரக்கூடிய குரூப் 4ல 5க்கு 5 கன்ஃபார்மா வாங்க போறீங்க. சரிங்களா? ஸோ நான் எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான். ஸோ இதோட 63வது வீடியோ வந்திருக்கும். சரிங்களா? 63. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 வீடியோ, 37 நாளுக்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்றேன். முடிச்சிருவேன், மேக்ஸிமம் முடிச்சிருவேன். ஸோ நான் எப்பவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற என்னோட முயற்சி. ஸோ இதுல வந்து 100% எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருவேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச வரை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுவதுமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போறேன், 100 வீடியோவுமே. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சில பேர் இலவசம் அப்படிங்கிறப்போ அதோடைய தரத்தை நம்ம மாற்றி யோசிக்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ என்னோட ஃபீல்டுமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச காலம் வரை இருக்க போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வரை ஒரு விஷயத்த வந்து நம்ம சதுரங்க வேட்டை படத்தில் சொன்ன மாதிரி தான், அடுத்த நிமிஷம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் தான் பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி. நான் இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லி கூவி விற்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த காலத்துல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிடலாம் அப்படிங்கிறத என்னோட தாட்டு. ஸோ இதுல இந்த 100 வீடியோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, நானும் பாக்குறேன் இல்லைங்களா? சில பேர் இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வீடியோ தேவைன்னா நேரில் வந்து பாருங்கன்னு சொல்ல முடியும் என்னால. சொல்ல முடியாதா? சொல்லலாம். சரிங்களா? பட் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது பெர்ஃபெக்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கொடுத்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது உங்க விஷயம். சரிங்களா? பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலைன்னா ஒமிட் பண்ணிருங்க, பிரச்சனையே கிடையாது. இதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட ஃபாலோ பண்ணுங்க. பட் ஒரு விஷயம் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் சொன்னா கூட நமக்கு ஒரு பெருசாக தெரிய மாட்டேங்குது. அது நெகட்டிவ் வைப்பாக நான் கொண்டு போகவே மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் அந்த விஷயம் புரியலை அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ 66 வீடியோ நான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? எனக்குன்னா குரூப் 2 கிளாஸ், குரூப் 4 கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, எஸ்ஐ பிசி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, இப்போ கேப்ல எஸ்எஸ்சி ஜிடி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 66 நாள் நான் கண்டினியூட்டி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ திரும்ப ஏன் சில பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய விஷயம் பெர்ஃபெக்டா வந்துருமா? சரிங்களா? நீங்க நான் உங்களை அதை பத்தி ஒரி பண்ண சொல்லலை. உங்களால சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச வரை, ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்ல ஸ்டோரிஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க, முடிஞ்சா ஒரு ஸ்டோரி வைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சர்க்குலேட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் இலவசமா போய் சேரும். இந்த 100 வீடியோக்கு அப்புறம் நான் போடுறதும் போடாததும் உங்க கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 100 வீடியோ நான் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுத்து முடிச்சிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா பண்றேன். ஏன்னா அடுத்து சயின்ஸ் கேட்டிருக்காங்க, அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க, அது ரெண்டையும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2025 என்னோட டார்கெட் கிடையாது, 2026ல தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி, சரிங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரணும். அதான் என் டார்கெட். சரிங்களா? 2026. ஸோ அதுக்குள்ள நான் டிஎன்பிஎஸ்சி விட்டு வெளியே போகும்போது என்னோட நாலேஜ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் கொடுத்துடணும். அதான் என் டார்கெட். மெயினாவே ஓப்பனா சொல்றேன். ஸோ இது ஃபுல்லா இதுக்கப்புறம் நீங்க போய் மேக்ஸுக்கு எங்கேயாவது படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில போய் டைப் பண்றதோ இதுக்காக போக வேணாம். ஒரு அகாடமி அப்படிங்கிறது ரெகுலேஷனுக்கு தேவைப்படும். சரிங்களா? அது மினிமமா உங்க பக்கத்துல இருக்க அகாடமி கூட படிச்சுக்கலாம். இது இங்க பெஸ்ட்டா கிடைக்கும், இது அங்க இருக்கும்னு சொல்லி நீங்க போக வேணாம். மேத்தமெட்டிக்ஸ் நான் பெஸ்ட்டா கொடுத்துட்டேன். சரிங்களா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுமே வீட்ல இருந்து படிக்கிற மாதிரி மினிமம் அமௌண்ட்ல பண்றோம். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பல்ஷன் கிடையாது. பட் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தேடி கிடைக்குது அப்படின்னா அதோட வேல்யூ புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்கின்றப்போ நம்ம இலவசம்னே அதோட வேல்யூ தரத்தை குறைச்சு மதிப்பிடுறோம். ஸோ அதை நம்ம பின்னாடி உணரும் போது நமக்கான லெவலை தாண்டிடுவோம். இப்போ உங்களுக்கு 35 வயசுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ல படிக்கவே முடியாது. சரிங்களா? பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த இலவசமா இருந்துச்சு, குவாலிட்டியா இருந்துச்சுன்னு புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஸோ இப்போ கிடைக்கிறப்போ உங்களுக்கு இப்போ ஒருவேளை 35 வயசு இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை சிச்சுவேஷன் இருக்கலாம், கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், இந்த டைம் பாஸ் பண்ணா போதும், கண்டிப்பா பாஸ் பண்ணி வேலைக்கு போய் ஆகணும்னா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், இந்த 100 வீடியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு குறைஞ்சது 5-7 வருஷம் உழைப்பு. சரிங்களா? 5-7 வருஷத்துல நான் மினிமம் ஒரு 7 வருஷம் வரைக்கும் நான் சேர்த்து வச்ச நோட்ஸை ஃபுல்லா கொடுத்துட்டேன். நோட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? 100 செம்ம கூட நடத்தலாம், நடத்திட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். பட் நான் கொடுத்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரியும். இன்னும் காம்பவுண்ட் ஸ்கூல்லே போல, பட் எனக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கோ மொத்தமா குமுலேட்டிவா கொடுக்குறேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா இதை உள்வாங்கிட்டாலே போதும், எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பா உங்களால முடியும்.
அப்படி முடியலை அப்படின்னா உங்கள்கிட்ட கவனச்சிதறல் இருக்கு, அதை நான் தெளிவாகவே சொல்லிடுவேன். ஏன்னா என் கிளாஸை பற்றின நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது, எனக்கு இருக்கு. சரிங்களா? மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கவே மாட்டேன். எனக்கு என்னை பற்றி தெரியும். நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுப்பேன், எந்த குவாலிட்டியில் நான் கண்டென்ட்டை எடுப்பேன். நான் ஒரு நாள் வீடியோ போடாமல் கூட இருப்பேன், ஆனால் வீடியோவை சொதப்ப மாட்டேன். ஒரு நாள் போடும்போது நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லாமலோ இல்லை குவாலிட்டியை கம்மியாவோ 100% கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நான் வீடியோவே போடாமல் கூட விட்டுருவேன். நிறைய பசங்க கமெண்ட் பண்ணாலும் கூட. ஆனால் கொடுத்தேன் அப்படின்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது என் மேலே இருக்க நம்பிக்கை. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு, மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வர தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாகவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க, 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ, பிசி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம், தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.